பாஜக, சங்கம், சங்க பரிவார அமைப்புகள் இவங்க நடத்தக்கூடிய கூட்டத்துக்கும் இங்கே இந்த திமுக குண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க நடத்தக்கூடிய கூட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த முருகர் மாநாட்டில் எங்கேயுமே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணா அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணாங்க. யாரும் வந்து இடுப்பை கிள்ளல. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இதே திமுக கூட்டம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல. டீ கடையில் டீயை குடிச்சிட்டு பில்லு கொடுக்காம போல, அப்புறம் வந்து பிரியாணி பொட்டலத்தை சாப்பிட்டு அதுக்கு பில்லு கொடுக்காம போல, அங்கே போய் பாக்ஸிங் போடலை. இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், இன்ஃபேக்ட் மதுரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 24 மணி நேரமும் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஃபுட் எதுவும் இல்லை. ஆகையினால நம்ம சங்கிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரோட்டில் போகக்கூடிய எல்லா வாங்கலையும் நிப்பாட்டி சாப்பாடு இருக்கா, நாங்கள் சாப்பாடு தரோம், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இவங்க விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் ஃப்ரீயாக. இதுதான் உண்மையான உணர்வுள்ள மாநாடு. எங்கேயுமே காசு கொடுத்து ஆட்களை கூப்பிட்டு வரலாங்க. எல்லாம் மக்கள் ஒரு ஒரு உணர்வோட வந்து சேர்ந்தாங்க. இந்த இடத்துல எங்கேயுமே காசு கொடுக்கல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சங்கத்தோட வேலைக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். குவார்டர் இல்லை, கோழி பிரியாணி இல்லை, வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா பல இடத்துல இந்த மாதிரி கூட்டம்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டம் கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று போடுவாங்க. அந்த குத்து டான்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். குறிப்பாக இந்த திமுக காரன் இல்லை ஆபாச பேச்சாளர்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த அயோக்கிய பழையெல்லாம் கூப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேச விடுவானுங்க. அப்போ இந்த ஒரு கேவலமான எண்ணம் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டம் அப்படியே நின்று கை தட்டிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவ்வளோ அற்புதமாக அருமையாக நடத்தியிருக்காங்க இந்த கூட்டத்தை.